மகாபெரிவாச்சரணம். விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாமமும் ஒரு மந்திரம். ஏதாவது ஒரு நாமத்தை நாம் சொன்னாலே போதும், அதற்குரிய பலன் நமக்கு கண்டிப்பாக வந்து தேரும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த முழு நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதற்கு அழகாக ஒரு நிகழ்ச்சி உண்டு. ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் நடந்தது. திருவரங்கம் அப்படின்னாலே ராமானுஜர் தானே. திருவரங்கத்தில் ஒரு ஏழை வைணவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு எத்தனை குழந்தைங்க? 16 குழந்தைகள். இப்போ திருவரங்கநாதன் கோயில் நமக்கு தெரியுமே, பிரசாதம் கொடுக்கறது, அங்கே மக்கள் கூட்டமாக வர்றது எல்லாம். அப்போ இந்த பிரசாதம் வழங்கும் போதெல்லாம் இதை வாங்கிக்கிறதுக்கு முதலாக வந்துடுவார். அவர் மட்டும் கிடையாதுங்க, தன்னோட குடும்பம் முழுக்க பிரசாதம் வேணும்னு கேட்பாராம். எத்தனை பேர்? இப்போ 16 பேர், இவங்க 2 பேர், 8 18 ஆயிடுச்சா. இப்போ அரங்கனுக்கு அன்றாடம் தொண்டு செய்யும் அடியார்கள் எல்லாருமே அரங்கன் பிரசாதத்தில் ஒரு துளி கிடைச்சாலே பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இவர் எந்த தொண்டும் செய்யலை, ஆனால் பிரசாதம் மட்டும் நிறைய வேணும்னு கேட்குறாங்க. இதை கோயிலில் வேலை பார்க்குறவங்க விரும்பலை. ரொம்ப வாக்குவாதம் மாதிரி ஆகுது. அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க? இவரை விரட்டுறது, தினமும் கோயிலில் கூச்சல் குழப்பம். ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, பிரசாதம் பெற்றுக்கொள்ள தன்னோட 16 குழந்தைகளோட வரிசையில் நின்றுட்டார். அந்த குழந்தைங்க எப்படி இருக்கு? அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கு. இதை பார்த்த உடனே அவர் எல்லாம் விரட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ராமானுஜர் வர்றாரு, இந்த காட்சியை பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் வைஷ்ணவராச்சு, நீங்கள் கோயிலில் ஏதாவது தொண்டு செஞ்சு பிரசாதம் வாங்கிட்டா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே, ஆனால் நீங்கள் பிரசாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராத்திரி பகலாக இங்கே கோயிலில் நிற்கிறதுனால தானே எத்தனை கூச்சல் குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாராம், அடியேன் வேதம் படிக்கலை, திவ்ய பிரபந்தம் கற்றுக்கலை, அதனால என்னால் பாராயண கோஷ்டியில் இணைய முடியாது. சரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியுமான்னு கேட்க வரீங்க. அதுலேயும் எனக்கு 1-2 வரி தாங்க தெரியும். இப்படி இருக்கும் பொழுது நான் என்னோட 16 குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? இது ஒன்று தான் எனக்கு வழி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உனக்கு 2 வரி விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும்னு சொல்கிறீரே, அதை சொல்லும், நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. உடனே அவர் தழுதழு குரல்ல சொல்றாரு, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த பூதபிருத் அப்படின்னு சொல்லிட்டு 6வது திருநாமத்துக்கு மேல அவருக்கு தெரியல. திரும்ப என்ன ஆரம்பிக்கிறாரு? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபிருத் அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சிட்டார். அடியேனை மன்னிக்கணும், எனக்கு இதுக்கு மேலே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே கருணை. ஏன்னா ராமானுஜருக்கு சாதாரணமாக யார் மேலேயும் கருணை தானே. இப்போ ஏழையின் மேல் கருணை கொண்ட ராமானுஜர் என்ன சொல்கிறாரு, இந்த பூதபிரத் நம அப்படின்னு சொல்லிட்டு 6வது திருநாமம் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதுவே போதும். பூதபிருத்தே நமக, பூதபிருத்தே நமக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜபம் செஞ்சுட்டு வாங்க. உணவை தேடி நீங்கள் போக வேணாம், உம்மை தேடி அந்த சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அவரை பார்க்கவே முடியல. கோயிலில் யாருமே பார்க்கல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியல. ராமானுஜர் கேட்குறப்ப தெரியல, அவர் வேற எங்கேயாச்சும் அன்னதானம் கொடுத்துருப்பாங்க, அங்கே போயிருப்பார் அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறாங்க. ஆனால் அன்னையிலேருந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் கோயிலில் நடக்க ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா? அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த பிரசாதத்தில் ஒரு பகுதி மட்டும் தினமும் காணா போய்கிட்டே இருக்கு. இதனை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி இது நடக்குது, இது யார் திருடிட்டு போகிறாங்க, அந்த மாய திருடன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களால முயற்சி பண்ணுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ராமானுஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க, எவ்வளவு நாளாக இது நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் அந்த ஏழை பிராமணனை கோயிலுக்கு வர வேணாம்னு சொன்னீங்க இல்லையா, அன்னையிலேருந்து இது நடக்குது. அப்போ அவருக்கும் இதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. சரி, அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு போய் தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் போய் தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. சில நாள் கழிச்சு கொள்ளிடத்தின் வடக்கு கரைக்கு ராமானுஜர் போகிறப்ப அங்கே வைணவரும் அவரோட 16 குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தோட ஒரு மரத்தடியில் இருக்காங்க. ராமானுஜரை பார்த்தவொன்னே அவர் ஓடி சுவாமி, அந்த பையன் தினமும் 2 தடவை என்னை தேடி பிரசாதம் கொடுத்துட்டு போகிறான் சாமி, நானும் பூதப்பிரதே நமக பூதப்பிரதே நமகன்னு தினமும் ஜபம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியம். எந்த பையன் அப்படின்னு கேட்குறாரு. அவனோட பேர் ஏதோ சொன்னார், அழகிய மணவாள ராமானுஜதாசன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழை சொன்னோன்னே
கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து அந்த சாமிக்கு இடையூறு செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தடியில் தங்கினேன். ஆனால் உங்கள் தெய்வீக பார்வை பாருங்க, என்னோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிச்சு பாருங்க. சரியா பிரசாதம் என்னை தேடி தினமும் வருது அப்படின்னு சொன்னோன்னே, அழகிய மணவாளன் அப்படின்னு பெயர் பெற்றது யார் அப்படின்னு அந்த அரங்கன் தான். சிறுவன் வடிவில் சென்று பிரசாதம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச ராமானுஜர், நான் யாரையுமே அனுப்பல சுவாமி, பூதபிரத் அப்படிங்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்க, பூதபிரதே நமக பூதபிரதே நமகன். அதனால் பூதபிரத் ஆன அரங்கன் தானே வந்து நல்ல சத்தான சாப்பாடாக கொடுத்து மெலிஞ்சு போயிருந்தவங்களை இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட வாழ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அரங்கனின் லீலையை எண்ணி எண்ணி அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டாராம். பார்த்தீங்களா? அப்போ நம்ம நம்பிக்கையோடு ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு சித்திக்கத்தான் செய்கிறது. நம்ம கொஞ்சம் மனசில் நம்பிக்கை, கொஞ்சம் கிடையாதுங்க, முழுவதுமாக அந்த இறைவனை நம்ப வேண்டும். நம்பி இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். மகாபெரியவா சரணம்.